அதாவது 8ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்கள் ஜாதகத்த பொறுத்தளவுக்கு, ஆண்களுக்கு அது புதையல் ஸ்தானமாகவும், ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானமாகவும், ஆண்களுக்கு உண்டான அவமான, வெகுமானத்தை குறிக்கக்கூடிய ஜாதகமாகவும் சாஸ்திரத்தில கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதே 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானம் பெண்களுடைய ஜாதகத்தில முழுக்க முழுக்க மாங்கல்ய ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்குது. மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 8ஆம் இடத்துல வந்து தேவையில்லாத பாவ கிரகம் இருந்தது அப்படின்னா, அல்லது உங்களுடைய ராசி லக்கண ஜாதகத்துக்கு எதிர்மறையான கிரகம் இருந்தது அப்படின்னா, அந்த வகையில உங்களுக்கு வந்து தேவையில்லாத கண்டத்த கொடுக்கும் அப்படிங்கிறது. யாருக்கு கொடுக்கும்? ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில 8ஆம் இடத்துல வந்து இந்த மாதிரியான பாவ கிரகங்கள் இருந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னா, அந்த பெண்ணுடைய கணவருக்கு கண்டம் அப்படிங்கிற அற்ப ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அபத்தமான ஒரு விஷயத்த நடத்தி காட்டுறது, விபத்து என்ற விஷயத்தில வந்து வீரியத்த காட்டுறது, இளம் வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கணவரை இழக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவது, இந்த மாதிரி விஷயங்கள வந்து திருமணத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு தான் இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிற மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.